ஸ்க்ரீன் பிளே தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அடுத்தடுத்து காமிக்ஸ் இதுக்கு தேவையில்லை, கிராஃபிக்ஸ் எல்லாம் இது விஎஃப்எக்ஸ்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு. படம் அதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. ரெண்டாவது பார்த்தா அந்த மாடலிங் அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. அடுத்து அந்த படத்தில் வர 5 பேர் அவங்களுக்கு ஒரு அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. பட் கொலை பண்ணது இவர் தான்றது நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பட் நம்மளால் கூட அந்த எடுத்துன்னு போன ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு டக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த படம் தெரிஞ்சுது. 2 மணி நேரம் இழுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகல. 2 மணி நேரம் 8 நிமிஷம் வருது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படம் ஃபுல்லாக பயங்கரமாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் என்ன சொல்கிறாரு அதை நடிச்சுட்டு போக வேண்டியதான். மற்றபடி அது அவர் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான். ஆனால் சூப்பராக பண்ணார். இந்த சமயம் பண்ணியிருந்தார் விஜய். நல்லா பண்ணியிருந்தார். ஸ்லோவாக ட்ராவல் ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக்ஸிமம் வந்து போலீஸோட சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் இதில் போலீஸும் கிடையாது. ரித்திகா ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம பார்த்த இதுதான். ஐ மீன் அதே மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். மற்றபடி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு படம் ரொம்ப ஆவரேஜாக ஃப்ளாட்டாக போயிட்டு படம் சொல்லிக்கிற அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. பட் கொலை பண்ணது இவர் தான்றது நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இவர் தான் பண்ணியிருப்பாருட்டு 4-5 பேர் இவங்களா இருக்கும். பட் இவங்க காமிச்ச விதம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேக்கிங் அப்படின்னு இருக்கு. அங்கே தான் ஆக்சுவலாக அங்கே தான் கேமரா ஒர்க் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் லேகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே இவங்க காமிக்கப்பட்ட விதம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு என்ன தேவையோ அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் காமிச்சதால தான் ரொம்ப கடுப்பாயிருச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரித்திகா சிங்கோட ஆக்டிவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு அந்த போலீஸ் ரோல் செட் ஆகல. கிரைம் த்ரில்லர்னா மேக்ஸிமம் வந்து போலீஸோட சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் இதில் போலீஸும் கிடையாது. ரித்திகா சிங் இவர் மட்டும் 2 பேர் தான் போயிட்டு இருப்பாங்க. எங்கே வேணா ஓவரால் எப்படி இருக்கு படம் ஓவரால் உண்மையிலே ஒஸ்ட்டுங்க. பார்க்க முடியாது. அடுத்த ஷோவே ஓடுமான்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே. ரொம்ப லேக். நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம பார்த்த இதுதான். ஐ மீன் அதே மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். பட் ப்ரெசன்டேஷன் வைஸு மேக்கிங் வைஸு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நாவல், ஒரு இங்கிலீஷ் நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் ஆண்டனி வந்து ஒரு மாதிரி செம்ம டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவர் விஜய் ஆண்டனி லுக்ஸ் நான் செம்மையாக இருந்தது. அவரோட இதுவே வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு இது மாதிரி வந்து செம்மையாக பண்ணியிருந்தார் விஜய் ஆண்டனி. நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஆக்சுவலி ஒரு டிடெக்டிவாக வர்றாரு. அது ரொம்ப நல்லா கேரி பண்ணி பண்ணியிருந்தார். அவர் இங்கிலீஷ் படம் பார்க்குற